எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஐபிஎல் ப்ரிவ்யூ நேற்று வந்து கேகேஆர் பார்த்தோம். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸோட வந்திருக்கோம். லாக்கூல் வந்திருக்காரு, மட்டு வெற்றி எல்லாரும் இருக்கோம். இப்போ பஞ்சாப் டீம் தான். எல்லாரும் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்குவாடை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறவும். ஹர்ஷதீப் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 அவ்வளோ கொடுத்து எடுத்த அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன். யுஸ்வேந்திர சஹல் 18, ஹர்ஷதீப் ஒரு 18, ஸ்டாயினிஸ் ஒரு 11, மேக்ஸ்வெல் 4.2, நேஹல் வதேரா 4.2, பிரார் 1.5, விஷ்ணு வினோத் 0.95, வைஷாக் விஜயகுமார் 1.8, யாஷ் தாக்கூர் 1.6 எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மார்க்கோ யான்சன் 7, அதுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் 2.6, லாக்கி ஃபெர்கசன் 2, ஓமர் ஜாய் 2.4, ஹர்னூர் 0.3, குல்தீப் சென் 0.8, பிரியன்ஷ் ஆர்யா 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சு 3.8, ஆரன் ஹார்டி 1.25, முஷீர் கான் 0.3, சூரியன் ஷெட்கே 0.3, ஜேவியர் பார்லெட் 0.8, பைலா அவினாஷ் 0.3, பிரவீன் தூபே 0.3. இதுதான் இவங்களோட பெரிய ஸ்குவாடு. இதில் வந்து இவங்க எப்படி போகிறாங்க, நிறையா பேருக்கு 18, 26, 18லாம் எடுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பர்ஸோட போனாங்க, வந்து எல்லா பிளேயருக்கும் கை தூக்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல். இப்போ இத்தனை சீசனாக பண்ணுறதே இந்த சீசனும் பண்ணாங்க. ஸோ இந்த சீசன் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த சீசன் என்ன வழக்கம் போல ஒரு ஆஸ்திரேலியன் கோச், அவர் ஒரு 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுத்தாரு. ஆமாம், அதில் ஓகே, ஸ்டாயினஸ் மேக்ஸ்வெல்கரும் ஓகே, மற்றதெல்லாம் சும்மா எடுத்து போடுவோன்னு எடுத்திருக்காங்க. பட் இப்போ இங்கிலீஷ் நல்ல ஃபார்மில் இருக்காரு, ஸோ அதுவும் ஓகே. அதான் மோஸ்ட் அண்டர் பெர்ஃபார்ம்னா டேலண்ட்டை வச்சுட்டு பண்ணலன்னு இல்லை, இருக்கிறதுலே இது வரைக்கும் கேவலமாக விளையாடி இருக்க டீம் வந்து ஹிஸ்டாரிக்கலி சொல்கிறேன் பஞ்சாப். எத்தனை ஒரு ஃபைனல் போயிருக்காங்க, ஒரு பிளே ஆஃப் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல், அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட குவாலிஃபை ஆனதாவது டீம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண டீம். ஒரு தடவையும் அவங்க கன்சிஸ்டண்டாக இல்லாமல் ஃபுல்லாக எல்லாரையும் அனுப்பிட்டு புதுசாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய இந்த இன்டர்ஃபரன்ஸ்லாம் சொன்னாங்க. இப்போ ஆனால் பாண்டிங் சொல்லிட்டாரு இது அவரோட டீம் அப்படின்ட்டாரு. ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. 11 ஓகே தான், 11, 12 கொஞ்சம் பேக்கப்ஸும் இருக்கு, ஃபாரின் பேக்கப்ஸ். பட் எந்த அளவுக்கு அதை இதில் ஃபீல்டில் கொண்டு வருவாங்கன்னு பார்ப்போம். ஓகே. அந்த பாண்டிங் கொண்டு வந்ததுக்கு மெயினா அவங்களோட டீம் ரீவேம் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பாண்டிங் கொண்டு வந்தாங்க. டிசியில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பாண்டிங்க்கு வந்து நல்லா செட் ஆச்சுன்னா ஹி கேன் மேக் அ டீம் கோ டு லென்த். அதனால ஹி பிராட் ஹிஸ் பேக் ஹிஸ் செல்லப்பிள்ளை ஸ்ரேயாசேரை திருப்பி கொண்டு வந்தார். அவரு வந்து டீம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் பிளேயிங் 11-12. போன வருஷம் பண்ண ஹீரோயிக்ஸ் இந்த லாஸ்ட் கடைசி அந்த ஹீரோயிக்ஸ் மாதிரி இந்த தடவை இருக்காது, மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். அவங்க ஓப்பனிங் காம்பினேஷன் போனதை கொஞ்சம் சொதப்பிருச்சு. இந்த தடவை சொதப்பாம இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே ஹேவ் அ எட்ஜ் கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். இந்த டீம்ல எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணா. பட் ஆனால் 116 கோடி எடை போயிட்டு ஓப்பனிங் வந்து பிரப் சிம்ரன், ஜாஷ் இங்கிலீஷ் / பிரியன்ஷ் ஆர்யான்றது வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுல என்னன்னா, இந்த என்ன ஆப்ஷன் டைனமிக்ஸ் நோடி ஆச்சுன்னா, இப்போ அவங்க அவ்வளோட வராங்க, அதனால மார்க்கி பிளேயர்ஸ் தான் அதிகமா போவாங்கன்றனால எல்லாரையும் 18 வேணும்னே ஹர்ஷதீப்லாம் 18 கொண்டு போனாங்க. எல்லாரையுமே 18, 26, 3 பிளேயர் பண்ணி அதில் 1/3 ஆஃப் த பர்சன் 75 அப்படியே வந்துருச்சு. ஸோ அதனால தேவர் ஹேண்டிகேப்ட் ஆல்சோ. அது தட்ஸ் ஹவ் தி டைனமிக்ஸ் கோ ஆன். ஹர்ஷ்தீப்பை ரீட்டைன் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு 16.5 ரீட்டைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஷசாந்த் சிங் 5.5 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1.5 இது பண்ணி 16.5 கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்கலாம், ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தா. அது நீங்க இந்த ஓனர்ஸோட பிரில்லியன்ஸ் வந்து அவங்கள அடக்க முடியல. அதனால அந்த பிரில்லியன்ட் மூவ் பண்ணிட்டு அவங்க பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, பட் ஆனால் அவங்க நினைச்சிருப்பாங்க 16.5 போக மாட்டாரு, ஒரு 13 தான் போவோம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதான் எல்லாருக்கும் அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் வந்து ஓப்பனிங் பவுலிங்கும் போடுறது, டெத்துலேயும் போடுறது வந்து ப்ரீமியர் பவுலர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது எதிர்பார்த்து போயிருக்கலாம். ஆமாம், பட் நல்ல பிக்ஸு. பட் எல்லாமே அந்த அந்த கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். பட் குட் இனஃப் பிக்ஸ் தான் எல்லாருமே. ஆஸ்திரேலியா கோட்டா, பாண்டிங் கோட்டா அப்படின்னாலுமே ஐ திங்க் மேக்ஸ்வெல் இங்கே இருந்தவர் தான், கேப்டனாக இருந்தவர், இஸ் கம்பேக்கு. ஸ்டாயினிஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் ஆல்ரவுண்டர்ஸ் ஒயிட் பாலில். ஜாஷ் இங்கிலீஷ் நல்ல ஃபார்மில் இருக்கார்.
ஆரன் ஹார்டி வேற பேக்கப்க்கு எடுத்திருக்காங்க. சேவியர் பார்லெட்டு பேக்கப்க்கு எடுத்திருக்காங்க. மார்க்கோ யான்சன் ஐ திங்க் குட் ரன் இந்த ஐபிஎல் சோஃபார் டீசென்ட். அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஃபாரின் பிக்ஸ் மே நாட் பி த ஒஸ்ட் ஃபோர் ஃபாரின் பிக்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இல்ல என்ன நினைக்கிறீங்க ஃபாரின் டீம் பிக்ஸ்? டீம் வைஸ் ரியலி ரியலி குட் டீம். அதான் பட் எப்படி ஜெயில் ஆகுறாங்க ப்ரீவியஸ் இதை வச்சு தான் இது கொஞ்சம் யோசிக்கிறமே தவிர அதர்வைஸ் தே ஹாவ் அ பிக்ட். இது மிடில் ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேக்ஸ்வெல்லை பொறுத்து தான். மேக்ஸ்வெல் எந்த மேக்ஸ்வெல் வராருன்னு தெரியாது. திடீர்னு எல்லா மேட்சும் அடிப்பாரு, சில மேட்ச் எல்லா மேட்சும் சுத்தமாக எல்லா கூட போகலாம். அது கொஞ்சம் இதுதான். பட் அவங்க எப்படி போறாங்கன்னு இன்னும் கிளியரா தெரியல. அது நம்ம கம்ப்ளீட்டா சொல்றோம். நம்ம 12 கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா கூட போய் அவங்க லாக்கி ஃபர்கூசன் விளையாட விட்டு ஸ்டாயினஸ் ஓப்பனிங் இருக்கலாம், உமர் ஜாய் நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு அவரை கூட கீழே வர வைக்கலாம். பட் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த இது திங்க். நமக்கு ஓப்பனா தெரியற 12 வந்து வேற. ம். இல்ல ஆமாம். மேக்ஸ்வெல் வந்து ஆர்சிபில இருக்க இப்ப இங்க வந்த பிறகு கொஞ்சம் புது பழைய டீம் பெர்ஃபார்ம் பண்ண டீம். ஸோ மேபி வில் டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. As ஆமா you said. அதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் டைம் பாண்டிங் ஆடு இந்த யூஎஸ் இதில் விளையாடும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பாண்டிங். சாரி பாண்டிங் கீழே மேக்ஸ்வெல் கொஞ்சம் 2-3 மேட்ச் நல்லா தான் விளையாடினாரு. இப்போ இந்த இதுவும் நல்லா தான் விளையாடி இருக்காரு ரீசெண்டாக இந்த பிக் பேஷும். பார்ப்போம். இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் 11னா எது, ஃபர்ஸ்ட் 12 எது? அதான் இவங்க ரொம்ப புது டீம்ன்றனால கொஞ்சம் இது பண்ண முடியல. பட் ஐ ஃபீல் பிரப்சிம்ரன் ஷுவர் அது ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஹி வில் ஓப்பன் டெஃபினெட்லி. கீப்பிங்கும் அவர் பண்ணலாம். பட் இல்லைன்னா ஜாஷ் இங்கிலீஷ் விளாட்னா ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ என்னோட இதுபடி ஜாஷ் இங்கிலீஷ் வில் ஓப்பன். பிரியன் ஷாரியா இல்லை. ஸோ லாக்கி ஃபர்கூசன் விளாட மாட்டார் என்னோட இதில். ஸோ பிரப்சிம்ரன், ஜாஷ் இங்கிலீஷு, ஸ்ரேயா ஐயர் நம்பர் 3. நம்பர் 4 வந்து ஐ திங்க் நேல் வதேரா த ஒன்லி லெஃப்ட் ஹேண்டர் இந்த டாப் 8னால அவர் இன்னும் மேலே போவார்னு நான் நினைக்கிறேன். ம் ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், ஸ்டாயினஸ், ஷஷாங்க் சிங் அது டிபெண்டிங் அப்பான் எந்த ஸ்டேஜில் வருவாங்கன்னு தெரில. ஸோ இதான் என்னோட டாப் 7. 8 வந்து மார்க்கோ யான்சன், 9 ஹர்ப்ரீத் பரார், 10 சஹால், 11 அஷ்தீப், 12 வந்து இன்னொரு பேஸ் பவுலர் விளையாடுவாங்க. அது வைஷாக் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் சாய்ஸு. அதுக்கப்புறம் குல்தீப் சென் ஆர் யாஷ் தக்கூர் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர். பட் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து வைஷாக் விஜயகுமார் விளையாடுவார்னு நினைக்கிறேன். வெற்றி கிட்டத்தட்ட அதே டீம் தான். ஆனா அவங்க இப்போ லாக்கி உள்ள இறக்கணும்னு நினைச்சாங்கன்னா யாராவது ஒருத்தரை தூக்கி ஆகணும். அது மோஸ்ட் லைக்லி இப்போ பார்த்தா இங்கிலீஷ் உட்கார வச்சுட்டு டிஎன்ஆரியா விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் லாக்கி ஃபிட்டா இப்போ ரிகவரி தான், இன்னும் அப்டேட் நியூஸ் எதுவும் கிடையல. பட் இல்ல அந்த மேட்சுக்கே வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கே யோசிச்சாங்கல்ல. ஸோ ஹில் பி தேர். அட்லீஸ்ட் மேபி ஃபர்ஸ்ட் இனிஷியலா மிஸ் பண்ணா கூட மேபி செகண்ட் ஹாஃப் உள்ள ரெடி ஆயிடுவாருன்னு எதிர்பார்க்கறேன். பிளஸ் 4 overs லோடு தானே. ஏன்னா சாம்பியன்ஸ் அதுவும் ட்ரோஃபி நம்ம ஓடிங்கிறதுனால ப்ரீவியஸா நிறைய ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிருக்கு. ஸோ நோஸ் ஹவுஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். அதை வச்சு கொஞ்சம் இது பண்ண பெரிய இன்ஜுரி இல்லை, லைட்டா வரும்போதே போயிட்டாரு. ஸோ அதெல்லாம் பட் அவங்க இப்போ இந்த ஸ்டார்டிங் 11 இப்போ மட்டும் சொன்ன ஸ்டார்டிங் 11 வச்சு அவங்க கிளிக் ஆயிட்டாங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் தே நீட் டு லுக் டீப் இன்டு இட். இதே டீமோடயே போயிடுவாங்க. இல்லைன்னா இவங்க இன்னும் பண்ணணும்னா ஸ்டாயினஸ் ஓப்பனிங் இறங்கிட்டு லாக்கி ஃபர்கூசன் விளையாட்டு கீழே அந்த இதுல அடிச்சாரு மும்பைல சூர்யான்ஷ் ஷெட்ஜே, அவருக்கும் அந்த லோவர் ஆர்டர்ல விளையாட விடலாம். அது எந்த அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சூரியன் ஷெட்ஜேவை அதே டீம் தான் மும்பை தான், எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை யார் இருக்காருன்னு பார்த்து மேபி சேஞ்ச் பண்ணலாம். நல்லா கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலென்ட் பிளே டு ஹேவ். பட் அந்த அளவுக்கு அவங்க இனிஷியலாவே எடுத்துருவாங்க. சம் பாயிண்ட் ஐ திங்க் ஹி வில் ப்ளே. அது எந்த பாயிண்ட் தெரியல. பட் ஆனா இன்னொன்னு என்ன, பிரப்சிம்ரன் ஒன்றும் அவ்வளோவா கீப்பிங் பண்ணல இந்த சீசனும். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா கீப்பிங் பண்ற மாதிரி தெரியல இப்ப. அப்படி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் விளையாடி தான் ஆகணும் கீப்பரா. ஐ மீன் அவங்க வச்சிருக்காங்க விஷ்ணு வினாத் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா கீப்பரா. பட் அந்த பிரப்சிம்ரன் கீப்பிங் பண்ணல அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் தான் விளையாடி ஆகணும். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷனா பார்க்கணும் அவங்க. ஏன்னா அவர் இந்த வருஷம் சீசன் ஃபுல்லா கீப்பிங் பண்ணல எதுவும் பிரப்சிம்ரன். நீங்க இந்த பஞ்சாப் டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் டீம் வந்து இந்த பிரீமியர் லீக்ல வந்து ஒரு மிட் டேபிள் டீம்னு வருங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் 5th 6th இல்லை 7th தான் வருவாங்க. மட்டு சொன்ன மாதிரி ஓப்பனிங் பின்னாடி தானே வர்றாங்க. அந்த மட்டு சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் மட்டு சொன்ன பிளேயர் தான் வருவாங்க. பட் ஸ்டானிஷும் ஃபர்கியூசன் தான் ஓப்பனிங் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஃபெர்கியூசன் பிரப்சிம்ரன் சரி ஸ்டாயின்ஸ் தான். சாரி ஃபெர்கியூசன் பவுலிங்களோட. ஸோ உங்களோட பிரேக் அவுட் ஆனால் ஸ்டார் விலங்கு இந்த டீம்ல யாரு? பிரேக் அவுட் ஸ்டார்னு சலால் தான், வேற யாரு? சலால் தானா? பிரேக் அவுட். பெரிய பிளேயர் இந்த வாட்டி அதிக பாயிண்ட் கார்னரர் ஃபார் ஃபேண்டசி அண்ட் நிறைய விக்கெட் எடுக்க போறவர் சலால் தானா அந்த டீம்ல? ஏன்னா அவர் ரொம்ப நாளா வந்து ஆர்சிபி, அதுக்கப்புறம் ஆர்ஆர் ஒரு ஃபுல் சைக்கிள், அதுக்கப்புறம் பட் இப்பதான் இஸ் ஐபிஎல் கேரியர் இஸ் குட் தானே. எப்படியும் எடுத்துருவாரு, பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாரு. அதுவும் ஆக்சுவலா முல்லான்பூர் நல்ல பெரிய ஸ்டேடியம் வேற, சைட்ஸ் அட்லீஸ்ட் ஸ்ட்ரெயிட்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும், அது ஸ்லோவா தான் இருக்கும் பிச்சு. ஸோ நல்லா வைடா போட்டாருன்னா நிறைய விக்கெட்ஸ் இருக்கும். சரி, நீங்க ஏன் விஷ்ணு வினோத் ஒரு ஆப்ஷனாவே சொல்லல? அது பிரியன்சாரியா சொன்னீங்க, பட் அவரும் விஷ்ணு வினோதும் எடுக்கலாமே, டாப் ஆர்டர்ல எடுத்து கீப்பிங்கும் பண்ணிடலாமே. அதான் ப்ரொஃபஷனல் சிவம் அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். பட் எல்லாம் எல்லாரும் 3.8 இங்கிலீஷ் கூட்டி எடுத்தாங்களே அப்படின்னு எல்லாம் ஹைப்ல இது பண்றது தான். அதே மாதிரி அஹ்மதுல்லா உமர் ஜா இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம். ஸோ அவரும் ஐ திங்க் ஹீ கேன் பி a குட் ஆப்ஷன் ஃபார் தம். அவர் ஆன்சனுக்கு பேக்கப்பா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒருவேளை மேக்ஸ்வெல் தடுமாறினாருன்னா அவருக்கு பதிலாக அவர்தான் கூட இறக்கி விடலாம். மட்டும் என்ன நினைக்கிறேன்? இல்ல அது நடக்கலாம். மேக்ஸ்வெல் என்ன ஃபார்ம்ல இருக்காருன்றது பொறுத்து தான். ரொம்ப கேவலமா மாத்துவாங்க. பட் இனிஷியலா உள்ள வர முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல, தெரியாது. ஓகே, அப்ப இந்த வருஷம் வந்து பெரிய டர்ன் அரவுண்ட் இருக்குமா? எங்க பினிஷ் பண்ண போறாங்க ஒரு தடவை சொல்லுங்க. வேற எங்க ஆறாதில இல்ல இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை லாஸ்ட் தடவை. பட் ஆனால் ஸ்டில் தே won't குவாலிஃபை. ஐ வில் கோ ஃபார் 5th to 6th. அதான் 5th இருந்து 6th இல்ல 6th இருந்து 7th. இல்லடா போன தடவை 7-8ல இருந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துருக்கு. அதைத்தான் எத்தனை வாட்டி தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இல்லடா பாண்டிங் வந்து டெல்லி கோச் ஆன உடனே டெல்லி கீழே இருந்த டீமை வந்து கன்சிக்யூட்டிவா ஒரு 3 சீசன் நல்லா விளையாடினாங்க, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க, நல்லா இது பண்ணாங்க. ஸோ பாண்டிங் knows how to at least structure a team properly for 2020. ஸோ அதனால கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் நெஹல் வதேரா இவங்கெல்லாம் கொஞ்சம் கிளிக் ஆனாங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா வெறும் ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி இருந்தாங்கன்னா எந்த இதுவும் முடியாது. இதில் கன்சிஸ்டண்டாக ஒரு 3 ஃபாரின் பிளேயர் சொல்லலாம்னா, இந்தியன் பிளேயர் சொன்னால் ஸ்ரேயஸ் ஐயர் ஷோ ஷாட், அவர் ரொம்ப அடிக்கிறாரோ இல்லையோ கன்சிஸ்டண்டாக விளையாடிடுவார், ஒரு 450 ரன் அடிக்கிற மாதிரி. அஷ்தீப்பும் ஷஹாலும் நல்ல இதில் இருக்காங்க. ஸோ 3 இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கு, இன்னும் 2 பேர்னாச்சும் இருக்கணும் கன்சிஸ்டண்டாக. பிரப்சிம்ரன் வந்து ஆல்வேஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு மேட்ச் அடிப்பார் நல்லா, மற்றபடி எல்லாம் 30-40 ஹை அந்த மாதிரி குயிக் ஃபயர் தான். வதேராவும் ஷசங்க் சிங்கும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இந்தியன் கோர் நல்லா இருந்துச்சுன்னா தே வில் டூ வெல். வெற்றி என்ன ஃபினிஷ் பண்ணுவாங்க? பாண்டிங் கேப்பபிள் ஆஃப் பிரிங்கிங் டீம்ஸ் டு பிளே ஆஃப்ஸ். ஒரு இப்போ ரீசெண்டா கப்பு ஜெயிச்ச ஒரு கேப்டன், எனக்கு என்னமோ அவங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு தோணும். ஓகே, ஆஃப்டர் 17 years குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு வெற்றி இன்னைக்கு சொன்னது. நான் வந்து அவங்க 8வது இல்லை 9வது அப்படி முடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து 3 பேர், நேற்று வந்து கேகேஆர் 3 பேர் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். லாகோல் மட்டும் கேகேஆர் உள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து பஞ்சாப் வந்து 3 பேர் போக மாட்டாங்கன்னு சொல்றோம். ஹலோ 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 டெட் பவுலிங் வந்து இப்போ மார்க்கோ யான்சன், அஷ்தீப், வைஷாக் விஜயகுமார், இதில் அஷ்தீப் போட்டுருவாரு. மற்ற டெட் பவுலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக தான் இருக்கு. அதை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டீம். லாகோல் அதே தானே நீங்களும்? விகே உங்க பிரேக் அவுட் ஸ்டார் யாரு? உங்க பிரேக் அவுட் ஸ்டார் யாரு இதுல? இந்த டீம்லயா? இந்த டீம்ல இங்கிலீஷ் தான் சொல்லுவேன். புதுசா வந்திருக்காரு, பெருசா அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹிந்தியில சொன்னா? ஹிந்தியில சொன்னாலும் அவர் பேர் பஞ்சாப்ல இங்கிலீஷ் தான். இருக்கீங்க, ஹிந்தியில சொல்லணும், பஞ்சாபில தமிழ்ல சொன்னாலும் அவர் பேர் இங்கிலீஷ் தான். என்னோட பிரேக் அவுட் ஸ்டார் அதே தான். மட்டும் நீ உன்னோட பிரேக் அவுட் ஸ்டார் சொல்லிடு.
அதான் நெஹேல் வதேரா வந்து ஐ மீன் பாம்பேக்கு நல்லா விளையாடினாரு. பட் கொஞ்சம் லாஸ்டா வந்து இது பண்ணாரு. மேபி இங்க லெஃப்ட் ஹேண்டர்ன்றதால மேல இறக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா அவர் விளையாடுவாரு அக்ரெசிவா அப்படின்னு நினைக்கிறேன். அவரை சொல்றேன் நான். ஓகே வெற்றி உன்னோட பிரேக் அவுட்ஸ் யாரையும் சொல்லிட்டா அப்புறம் யூ கேன் சே த லாஸ்ட் தென் வி கேன் சைன் ஆஃப். இந்த தடவை ஹான்சன் தான் என்னோட பஞ்சாபுக்கான பிரேக் அவுட்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். திங்க் ஹி வில் ஹேவ் அ குட் ஐபிஎல் திஸ் இயர். இதுல யாராவது டார்க் ஹார்ஸ் இருப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டீங்களா? கருப்பு குதிரை வைசாக் விஜயகுமார். சூர்யான்ஷ் ஷெட்ஜே நல்லா பயங்கரமா டொமஸ்டிக்ல விளையாடினாரு. அதுவும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அண்டர் கேப்டன்சியில பாம்பேல. சாரி ஸ்ரேயாஸ் கேப்டன் இல்லையோ அப்போ ராணேதனும். பட் ஸ்ரேயாஸ் ஐயரும் அந்த டீம்ல இருந்தாரு. நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் நிறைய ரன் அடிச்சதுன்னு இல்லாம அந்த கடைசி கிரன்ஸ் சுச்சுவேஷன்ல ஜெயிக்க வச்சு பிளஸ் பவுலிங்கும் நிறைய விக்கெட் எடுத்தாரு. ஸோ இப்போதைக்கு ஐ டோன்ட் சி அ பிளேஸ் ஃபார் ஹிம் இன் தி 11. பட் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி மைட் get a chance. At least in the next 2 season will at least ஒரு ஐபிஎல் லெவல்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அவ்வளோதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வெற்றி அவ்வளோதான் சொன்னதுதான். ஸோ நல்ல டீம் எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணா they can definitely have a good chance to qualify என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பிளேயர் கூட நான் எதிர்பார்த்தேன் முஷீர் கான். பட் அவர் இப்போ கொஞ்சம் இன்ஜுரியில தான் இருக்காரு. இன்னும் ஃபிட் சர்ஃபராஸோட பிரதரு ரொமசிக் நல்லா தான் ஆடினாரு. நல்லா விளாட்னாரு. அது லெஃப்ட் ஆர்ம் இது ஸ்பின்னர் அண்ட் பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வந்து பெரிய இதுதான். அது தேவையான ஒரு இதுதான் நம்ம ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் மாதிரி. பட் எந்த அளவு பண்றாருன்னு பார்ப்போம். ஸோ வி வில் கீப் அ ட்ராக். உங்க டீம் நியூஸ் அப்டேட் ஆக நமக்கு எதுவும் தெரியும். எல்லாருமே நேரம் பாதி பேர் ஊருக்கு திருப்பி வந்திருப்பாங்க ஐயரை தவிர. ஸோ கேம்ப்ல இருந்து நியூஸ் வர வர நம்மளுக்கு இன்னும் தெரியும் எப்படி டீம் செட் ஆக போகுதுன்னு. நம்ம சொன்ன டீம் தான் மோஸ்ட் லைக்லி இருக்கும். அண்ட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அண்ட் we will be back with more reviews regarding further teams. And we'll sign off with this.